ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இது கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் வீடியோ. நாங்கள் ரீசெண்டாக பாரிஸ் போயிருந்தோம் கிறிஸ்மஸ்க்காக சில பொருள்லாம் வாங்குறதுக்கு. ஸோ அங்கே நான் என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்றதும் கிறிஸ்மஸ்க்கான ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபியும் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாரிஸ் போனீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாமே அங்கேயே வாங்கிட்டு வந்துடலாம். ரேட்டும் பார்த்திங்கன்னா நம்ம அவங்ககிட்ட பார்கெயின் பண்ணி கூட வாங்க முடியும். அதுவும் இல்லாமல் நமக்கு நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும். ஏன்னா அங்கே ஒரு 2 ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே எல்லா கடையிலையுமே வந்துட்டு கிறிஸ்மஸ் ஐட்டம்ஸ் தான் வச்சுருந்தாங்க. அதுலேயும் ஒரு கடையில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டார்ஸ் தான் இருந்துச்சு. நீங்கள் போனீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஒரு கடையாக தேடி பார்த்து நமக்கு வேண்டிய கலர்ஸில் என்ன டிசைன்ஸில் வேணுனாலும் நமக்கு இங்கே கிடச்சிரும். ரேட்டும் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக இருக்கும். பர்டிகுலராக எந்த கடையுமே நான் வீடியோ எடுக்கலை. இங்கே பார்த்த கடையிலலாம் எனக்கு பிடிச்சிருந்ததை மட்டும் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நான் போகும்போது ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. நீங்கள் வந்து ஷாப்பிங் போகிறீங்க அப்படின்னா திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ளேயே போயிடுங்க. வீக்கெண்ட்ஸ்லலாம் போனீங்கன்னா ரொம்பவே ரஷ்ஷாக இருக்குது. ஓகே, இப்போது ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதோட மெயின் இன்க்ரீடியண்ட் ப்ரெட்டு தான். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் பெரிய அளவில் செய்கிறீங்க அப்படின்னா அதிகமாக தண்ணியும் சர்க்கரையும் எடுத்துக்கோங்க. நான் வந்து கம்மியாக தான் பண்ணுறேன். அதனால் 1/4 கப் அளவுக்கு தண்ணியில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டு லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சதும் அது வந்து இந்த கம்பி பதத்துக்கு வரும். ரொம்ப வந்து திக்காலாம் கம்பி பதம் வர தேவையில்லை. லைட்டாக நம்ம கையில் அப்படி ஒட்டுற மாதிரி வந்துச்சுன்னா போதும். அந்த பதத்துக்கு வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த சர்க்கரை பாகில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் மில்க் சிரப் இருந்தால் அது சேர்த்துக்கோங்க. ரோஸ் எசன்ஸ் இருந்துச்சுன்னா அது சேர்த்துட்டு ஃபுட் கலர் ஆட் பண்ணணும். அதுக்கு பதிலாக ரோஸ் மில்க் சிரப் இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் ரொம்ப திக்காக பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது கட்டி கட்டியாக ஆகிடும் நம்ம செய்கிறதுக்குள்ளே. அதனால் கொஞ்சம் லிக்விடாகவே பண்ணிக்கோங்க. ரொம்ப அந்த கம்பி பதம் வரணுன்ற அவசியம் இல்லை. இது வந்துட்டு கொஞ்சம் அது நல்லா கரைஞ்சி ஓரளவுக்கு அது திக்கானதுமே நீங்கள் எடுத்துருங்க. அடுத்ததாக இதுக்கு தேவையானதெல்லாம் ப்ரெட் ஸ்லைசஸ், இது ஃப்ரெஷ் க்ரீம் வந்துட்டு நீங்கள் வாங்கி ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஒரு 3 hours வச்சுருந்தீங்கன்னா போதும். அது வந்து நல்லா திக்காகிடும். அப்போ நீங்கள் அந்த சீலை ஓப்பன் பண்ணி ஊற்றும் போது நல்லா திக்காக வரும். திக்காக க்ரீம் மாதிரி வரும். அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. லிக்விடாக இருக்கிறது வேண்டாம். திக்கான க்ரீம் மட்டும் எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நட்ஸ் சேர்த்துருக்கேன். நட்ஸ் கூட நான் கொஞ்சம் ட்ரை செரிஸும் சேர்த்துருக்கேன். நீங்கள் இது கூட பேரிச்சம்பழம், பிஸ்தா, அப்படி உங்களுக்கு பிடிச்ச எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் இந்த ஃப்ரெஷ் க்ரீமோடு சேர்த்துட்டு அதை ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக டெசிகேட்டட் கோகோனட். இது வந்து இந்த மாதிரி பேக்கெட்ஸில் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இதை வந்துட்டு ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கோங்க. இது நம்ம ப்ரிப்பேர் பண்ண இந்த சர்க்கரை பாகு தான். அதை ஒரு பவுலில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ரெட்டை வந்துட்டு ஒரு கிளாஸோ இல்லை ஏதாவது கிண்ணமோ யூஸ் பண்ணி சின்ன சின்னதாக ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஸ்கொயராக வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கொயராக கூட கட் பண்ணிக்கலாம். ஷேப் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஷேப் தான். நான் வந்து இந்த கிண்ணத்தை யூஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் ப்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி ஒரு 4 பீஸ் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு ப்ரெட் துண்டில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ஃப்ரெஷ் க்ரீமை வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட்டை வச்சு லேஸாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரெட்டை அப்படியே எடுத்து இந்த ரோஸ் சிரப் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டுட்டு அந்த சிரப் வந்து இதில் எல்லா பக்கமும் படுற மாதிரி அதில் திருப்பி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த டெசிகேட்டட் கோகோனட்டில் போட்டு ரோல் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். இதில் ஃப்ரெஷ் க்ரீமில் வந்துட்டு ஸ்வீட் எதுவும் ஆட் பண்ணலன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம இந்த சுகர் சிரப்லேயே அதிகமாக தான் ஸ்வீட் இருக்கும். அப்புறம் டெசிகேட்டட் கோகோனட்லேயுமே ஸ்வீட் இருக்கும், ப்ரெட்லேயும் ஆல்ரெடி ஸ்வீட் இருக்கும். அதனால் இதுலேயும் நம்ம ஸ்வீட் ஆட் பண்ணோன்னா ரொம்ப திகட்டிடும். அதுவும் இல்லாமல் அதில் நம்ம நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சேர்க்கும்போது அதோட ஸ்வீட்டே இருக்கும். அதனால் அதில் தனியாக ஸ்வீட்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. அவ்வளோதாங்க, ரொம்ப குயிக்காக ஸ்வீட் ரெடி பண்ணியாச்சு.
ஃபெஸ்டிவல் டைம்லலாம் டைம் இல்லை ஸ்வீட் செய்கிறதுக்கு அப்படின்லாம் கவலைப்பட தேவையில்லை. இந்த ஸ்வீட் வந்து ரொம்பவே குயிக்காக நீங்கள் செஞ்சிடலாம். இந்த கலரும் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு அப்படியே மேட்ச் ஆகிற மாதிரியே இருக்குல்ல. அதுவும் இல்லாமல் கெஸ்ட்டுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு புது விதமான ஸ்வீட்டையும் நீங்கள் சர்வ் பண்ண மாதிரியும் இருக்கும். இதை வந்து செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. சர்வ் பண்ணும்போது சில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்வீட்டையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த கிறிஸ்மஸ்க்காக நான் வாங்கின சில பொருளெல்லாம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது என்னென்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த ஸ்னோமேன் தான். இதை வந்து அந்த கடையில் பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் பசங்களையும் கூட்டிகிட்டு போனேன். ஸோ அவங்க தான் இதில் இருக்க எல்லாமே வந்து செலக்ட் பண்ணாங்க. இந்த ஸ்னோமேனோட ப்ரைஸ் வந்துட்டு 70 ரூபா. இதுலேயே லைட் செட்டிங்கோடு வருது. அது வந்து 140 ருபீஸ். இது சாண்டா கிளாஸ். இது ரொம்ப அழகாக இருந்தது, பார்த்த உடனே பிடிச்சிருந்தது. இதில் வந்துட்டு ஒரு சின்ன பெல்லும் இருக்குது. அதுலேருந்து வர சவுண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. பசங்க அதை கையில் பிடிச்சிட்டு அவங்க ஏதாச்சும் பாட்டு பாடும்போது இந்த மியூசிக் ப்ளே பண்ணிட்டே இருக்கலாம். இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. இதோட விலை 120 ரூபா. அடுத்ததாக இந்த மாஸ்க் வந்து பையன் கேட்டால் அவனுக்காக வாங்கினது. இது வந்து 100 ரூபா. அப்புறம் நாங்கள் இந்த தடவை கோல்டன் கலர் ஸ்டார் வாங்கியிருக்கோம். பாரிஸில் ஒரு கடையில் ஃபுல்லாகவே ஸ்டார் தான் வச்சுருந்தாங்க. அங்கே போனீங்கன்னா எல்லா வெரைட்டிஸ் எல்லா கலர்ஸ்லையுமே இருந்துச்சு. அங்கே தான் நான் இந்த ஸ்டார் வாங்கினேன். அதுக்கப்புறமா இதுவுமே அங்கே ஒரு கடையில் வாங்கினேன். இதோட விலை 70 ரூபா தான். தாராளமாக இது வந்துட்டு வாங்கலாம். ஏன்னா வீட்டு பக்கத்தில் இருந்த கடையிலலாம் வந்துட்டு இது அதிகமாக தான் சொல்லியிருந்தாங்க. பட் அந்த கடையில் வந்துட்டு ஃப்ளவர் வேஸ் இந்த மாதிரி டேபிள் மேலே வைக்கிறதெல்லாம் ரொம்ப ரேட் சீப்பாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு லைட் வாங்கினேன். இந்த லைட்டோட ப்ரைஸ் வந்துட்டு 140 ரூபா. இது வந்து 5 மீட்டர் லைட். இதில் பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸில் இருந்துச்சு. அதுவும் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கர் பண்ணுறதுக்கு ஸ்னோ ஃப்ளேக்ஸ், கிறிஸ்மஸ் ட்ரீ அது மாதிரியெல்லாம் எல்லாமே வந்துட்டு இந்த ப்ரைஸ் தான். தாராளமாக வந்துட்டு இந்த லைட்டும் வாங்கினா. லைட் பார்த்திங்கன்னா நமக்கு 120 ரூபாயிலேருந்தே இருக்குது. 120 ரூபா 100 ரூபாய்க்கும் கம்மியிலேருந்தே கூடலாம் கிடைக்குது. பட் இது வந்துட்டு 5 மீட்டர் வந்து வாங்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கேண்டில்ஸ் வாங்கினேன். இது வந்துட்டு சென்டட் கேண்டில்ஸ். இது ஒன்று வந்துட்டு 20 ரூபா தான் இதோட ப்ரைஸ். அதுக்கப்புறம் இந்த சாண்டா கிளாஸ் வாங்கியிருந்தோம். இது என் சின்ன பையனுக்காக வாங்கினது. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அடம் பண்ணி இதை வாங்கினா. இதோட விலை 120 ரூபா. இது வந்து நமக்கு பெரிய சைஸ் வரைக்கும் கூட இருக்குது. பெரிய சைஸ் வந்து 400 ரூபா வரைக்குமே இருக்குது. ஸோ ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டதுனால நான் இந்த சாண்டா கிளாஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து நம்ம காற்றடிக்கிற அந்த டைப் தான். இது நம்ம யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து எங்கள் வீட்டில் இருக்க கிறிஸ்மஸ் ட்ரீ. நாங்கள் ஒரு சின்ன கிறிஸ்மஸ் ட்ரீ தான் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் இயர் வந்து எனக்கு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீயாக வைக்கணும், க்ரிப்பெல்லாம் வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசை. ஸோ நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.